ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் டிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டோட பெட்ரூம் டூர் தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். முன்னாடி நான் கிச்சன் டூர் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி எங்கள் வீட்டு பெட்ரூம் டூர் தான் காமிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரூம் தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து 10க்கு 10, ஓகேங்களா? 10க்கு 10 பெட்ரூம் இது. இங்கே வந்து இது கட்டில் போட்டிருக்கேன். இந்த கட்டில் வந்து கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்தது. அதனால தான் பாப்பா பாருங்கள், பாப்பா பிறந்தான்னு எல்லாம் பிச்சு பிச்சு வச்சிருச்சு, ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வச்சுருப்பேன், இன்னொரு ஸ்டூல் வச்சுருப்பேன். எதுக்கு வச்சுருக்கேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு நைட்லலாம் தண்ணி தேவைப்படும்ல, அதனால் நான் என்றைக்குமே இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன். வாட்டர் பாட்டில் என்றைக்குமே எங்கள் வீட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு வச்சுட்டேன். அதே மாதிரி த சேம் டைம் இந்த சைடு ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. இது வந்து 2-வே சுவிட்ச் போர்டு தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2-வே தான் இது. வந்து நான் அந்த சார்ஜர்லாம் நாங்கள் இதுக்குள்ளே தான் போட்டுப்போம். இந்த சைடு ஒரு பெரிய செல்ஃபு. நான் சின்ன செல்ஃபாக தான் அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை, பெரிய செல்ஃபாகவே அடிச்சிட்டாங்க. இது நடுவில் நமக்கு தான் என்றைக்கு இடம் பற்றி இருக்குது, அதனால் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேக் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ரேக் இன்னொன்று நம்ம எப்படி கிச்சனில் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துட்டேன். இதுலேயும் கொடுத்து வச்சாச்சு. அப்போ தான் நமக்கு வந்து திங்ஸ்லாம் அடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எவ்வளோ பெரிய ரேக் பார்த்தீங்களா? நான் சின்னதாக தான் வைப்பாங்கன்னு பார்த்தேன். இது ஓன் ஹவுஸ் தான், சின்னதாக தான் இருக்கும்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பெரிய செல்ஃபாகவே அடித்து கொடுத்துட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயாவது தானே திங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி திங்ஸ்லாம் மேலே வச்சுருவேன். அந்த மாதிரி திங்ஸ் மேலே வச்சுருவேன். கீழே வந்து இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ஷீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருவேன். இங்கே பாப்பா படிக்கிற புக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருள், அப்புறம் பாப்பாவோட மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மருந்து, சளி மருந்து, ஜுரம் மருந்து கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்க உள்ள வீட்டில் இருக்கணும். இந்த 2 பாக்ஸுமே பாப்பாவோட ஆர்னமெண்ட்ஸு, அவள் யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸில் இந்த 2 பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன். இங்கே தேங்காய் எண்ணெய், இது வந்து நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் வாங்கியிருப்போம். கீழே இதில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து பாப்பா உண்டியலுங்க. இது பாப்பா இதில் பணத்தை சேர்த்து வச்சுப்பா. அவங்க அப்பா ஃபோட்டோவை தூக்கி இவர் தான் அவங்க அப்பான்னு தூக்கி ஒட்டி வச்சுருக்கா பாருங்கள். இது வந்து என்னோடய உண்டியல். இதில் நான் பணம் சேர்ப்பேன், இதில் பாப்பா பணம் சேர்ப்பா. என்றைக்குமே குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம என்ன செய்யணும்னா இதெல்லாம் கற்றுக் கொடுத்துடணும். சேவிங்ஸ் கற்றுக் கொடுத்தா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சைடு ஃபுல்லாக சோப்பு இதெல்லாம் வச்சுருப்பேன், குளிக்கிறதுக்கு சோப்பு இதெல்லாம் வச்சுருப்பேன். அப்போ நம்ம தேவைப்படும் போது பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். எல்லாத்தையும் இப்போ எங்கள் டம்ப் பண்ணக்கூடாது. இது வந்து பாப்பாவோட பேங்கிள் பாக்ஸு, பாப்பாவுக்கு பேங்கிள் பாக்ஸ். இதுவும் பாப்பாவோட ஆர்னமெண்ட்ஸ் உள்ள பாக்ஸ் தான். இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி யூஸ் பண்ணுற டிஷர்ட்டை மட்டும் இங்கே வச்சுட்டேன், பீரோவில் வைக்கலை. கீழே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக் வச்சுருப்பேன். பாப்பா வந்து டெய்லி போட்டுட்டு போகிற ட்ரெஸ் வியர்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். இங்கே ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுருப்பேன், இங்கே ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டைப்பை இருக்குல்லங்க, அந்த கட்டைப்பை எல்லாத்தையுமே எடுத்து இந்த அட்டை பாக்ஸ்க்குள்ளே வச்சுருவேன். இந்த சைடு பாக்ஸ் என்னென்னா பழைய துணியெலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் கண்டிப்பாக இதில் வச்சுருப்பேன். பழைய துணி தாங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருப்பேன். நம்ம இன்ஸ்கர்ட்டு, கைலி இதெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா நம்ம தூக்கி போட மாட்டேன், இதெல்லாம் பத்திரமா துவைச்சி வச்சுருவேன். ஏன்னா நம்ம ஆத்திர அவசரத்துக்கு அந்த துணி தேவைப்படும், அப்போ போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த சைடு ஃபுல்லாக கட்டப்பை இருக்கும், ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது 2 தான் கீ பாக்ஸ் இங்கே அடியில் வச்சுருப்பேன், வேறு எதுவும் வச்சுக்க மாட்டேன். எனக்கு வந்து நான் வீடு கட்டும் போதே சொல்லிட்டேன், பெட்ரூமில் எக்காரணத்து கொண்டும் பாத்ரூம் இருக்கக்கூடாது. தண்ணி பழக்கம் நம்ம பெட்ரூம்குள்ளே இருக்கக்கூடாது. பெட்ரூம்ங்கிறது அப்படியே நீட்டாக இருக்கணும், அது தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு என் பெட்ரூமை வந்து நான் பாத்ரூம் வச்சே கட்டலை. வெறும் பெட்ரூம்லாம் இதில் வேறு எந்த ஒரு தண்ணி சமாச்சாரமும் இருக்கக்கூடாதுன்னு பாத்ரூமை வெளியில் கொண்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா லாஃப்ட் தெரியுதா? இந்த லாஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லாஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதே கிடையாது. இது நல்லா உள்ள வரைக்கும் போயிருக்கும். எவ்வளோ திங்ஸ் வேணாலும் இந்த இதில் கடைசி வரைக்கும் போகும். எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் வைக்கலாம், அந்த அளவுக்கு இது இருக்கும். அவ்வளோ பெரிய லாஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால் லாஃப்ட் மட்டும் நல்லா பெருசாக கட்டிக்கிட்டாச்சு, அது நமக்கு தேவைப்படும்னு. இது ஒரே ஒரு ஜன்னல் தான் வச்சுருக்குறோம், ரொம்பலாம் இல்லை. என்ன எனக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் பார்த்து நம்ம வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நம்ம வந்து ஒரு குறை இருக்கும். அந்த குறை இல்லாமல் இருக்கவே இருக்காது. நான் கட்டும்போது என் வீட்டில் ஏற்பட்ட குறை இந்த ஜன்னல். இந்த ஜன்னலில் வந்து இந்த மாதிரி ஸ்லைட் டோர் போட்டுட்டேன். ஆக்சுவலி ஸ்லைட் டோர் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம 2 ஜன்னலும் திறக்கிற மாதிரி இருக்குல்லங்க, அந்த மாதிரி ஜன்னல் தாங்க எல்லாம் வைக்கணும். அங்கிட்டு என்னென்னா வீடு கட்டியிருக்காங்க, பால் காய்ச்சிட்டாங்க, இனிமேல் தான் குடி வர போகிறாங்க, அதுக்காக வேலை நடக்குது. எதுக்கு ஸ்லைட் டோர்னால் ஸ்லைட் டோரில் வச்சு அழகாக இருக்குது, பட் வந்து காற்று அதிகமாக வர மாட்டேங்குது. வெளிச்சம் வந்து ஒரு சைடு ஜன்னலுக்கு தான் தருது. இப்போ 2 ஜன்னல் திறந்து விட்டால் எவ்வளோ காற்று வரும், எவ்வளோ வெளிச்சம் இருக்கும். எனக்கு வந்து
என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் டோர் வந்து ஃபெயிலியர் தான். எனக்கு அதனால் இந்த டோர் மாற்ற சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. இதை மாற்றி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி, ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லையும் எவ்வளோ ஒரு ஏசி. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்கேன். இங்கேயும் தண்ணி பாட்டில் வச்சுருப்பேன். தண்ணி பாட்டில் நம்ம உட்கார இடத்துல 2 சைடுமே தண்ணி பாட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பயன்படுத்தின ஸ்டிக்குங்க. அவர் வயசானதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தின ஸ்டிக்கு. அவர் நினப்பா நான் இதை வச்சுருப்பேன். அதனால எங்கள் ரூம்லேயே இது இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் போட்டிருந்தேன். இந்த பீரோ இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டிருந்தேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க பெட்டுக்கு நேராக கண்ணாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்கனால அந்த ரூமில் கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் டேபிளை போட்டுட்டு அங்கே உள்ள பீரோ தூக்கி இங்கே வச்சுட்டேன். அதே மாதிரி எங்கள் பெட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கண்ணாடி இருக்கும். கண்ணாடி தான் இருக்கக்கூடாதுங்கிறாங்கன்ட்டு இதையும் வந்து பிளாக் கலர் போட்டு ஒட்டிட்டேன் கண்ணாடி இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் ஒரு இந்த கட்டில் கொடுத்துட்டு வேறு கட்டில் வாங்கலாம் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். எனக்கு கொடுக்கவே மனசு வர மாட்டேங்குதுங்க, பழசாயிருச்சிங்க பாருங்கள். இது உள்ளே வைக்கிறதுக்கு பில்லோ கவர்லாம் வைக்கிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு ரேக் கொடுக்கும். நல்லா ஆழமாக இருக்குங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை எப்படி கொடுக்க மனசு வரும் சொல்லுங்கள். இது இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக மெடிசின், அப்புறம் அமிர்தாஞ்சன் இதெல்லாம் வச்சுருப்பேன். விக்ஸு, பாப்பாவுக்கு தேவையானது. இந்த மாதிரி 2 இது இருக்குது. எப்படி இந்த கட்டில் போட்டுட்டு புதுசு எடுக்க முடியாதுனால நான் பெட்டு மட்டும் புதுசு வாங்கிக்கிட்டேன். பெட்டு வீணாக போயிடுச்சு. பெட்டு மட்டும் புதுசு வாங்கினேன். நல்லா இருக்குது பாருங்கள். பெட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கவர் வாங்கி போட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி கவர் வாங்கி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டே ஆகாது. நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த கவர் எடுத்து துவைச்சிக்கலாம். மேலே தான் நம்ம பெட்ஷீட் விரிக்கிறோம்ல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பெட்ரூம். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ஆசையாக நம்ம கட்டின வீடு இல்லை, பார்த்து கட்டுவோம்ல. 10க்கு 10 தான். பெரும்பாலும் நம்ம பெட்ரூமில் தண்ணி இல்லாமல் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுதான் என்னோடய விருப்பம். இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூமு. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் வந்து நான் அடுத்த இதில் வீடியோவில் காமிக்கிறேன். எங்கள் பாப்பாவோட கைவண்ணம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செவுரு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கா. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவளை கிறுக்கி வச்சுருக்கா. என் ஆசைப்படி தான் இது கட்டினது. இந்த வீடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். பெட்ரூமில் இப்போ பாருங்கள் பாத்ரூம் இல்லையா, நமக்கு கொசுக்கடி இருக்காது. மெயினாக கொசுக்கடி இருக்காது. நான் இருந்த வாடகை வீட்டிலலாம் அந்த மாதிரி இல்லாத மாதிரி தான் பார்த்து பெரும்பாலும் போவேன். அப்படி அமைஞ்சாலும் நான் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டோம். வெளியில் உள்ள பாத்ரூம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் டூரு. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.